ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது மேக்கப் போய். ஆடி மந்த் வேற இடையில வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால அந்த மேக்கப் ஆர்கனைசர்லாம் நான் எடுத்து வைக்கணும். நான் மேக்கப் பாக்ஸ் டூர் இன்னொரு நாள் போடுறேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் vlog அப்படி கண்டினியூ பண்ணலாம். நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா? இது வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். இன்னும் ஒரு நாள் காயணும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால இன்னும் பத்தலை. அடுத்த நாள் காய வச்சுட்டு எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். அந்த ஓவர் நைட்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த எறும்பு என்னடா எறும்பா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா இதுதான் சாக்கு. ஒரே நாள் நம்ம எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவசரமாக கூட்டமாக அள்ளிட்டு போகுதுங்க. நான் மறந்துட்டேன், இல்லைன்னா கரெக்டாக எடுத்து வச்சுருந்துருப்பேன். மறந்ததுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூக்கிட்டு போயிருக்குங்க பாருங்கள். செம்ம ஆச்சரியம் எனக்கு. ஒரு நைட்டில் இவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த அளவுக்கு உழைச்சா எங்கேயோ போயிடலாம் போலயே அப்படின்னு. ஷர்விக்கு டெய்லி சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்ருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கான். கொஞ்சம் மாற்றி பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அவளுக்கு இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம சும்மா கையாலே நம்ம பண்ணுவோம்ல, அதை மாதிரி பண்ணி அந்த மிஷின்லே, அந்த ஹேண்ட்மேட் மிஷின்லேயே பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து ஸ்டிச்சிங்காக இருந்தது. இந்த ப்ளவுஸும் ஒரு சாரீ வந்து ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸ்பெஷலாக எதுவும் அவளுக்கு பண்ணி கொடுக்க முடியல. சேமியாலே ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங்லேருந்து எனக்கு மேக்கப் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஃப்ளவர்லாம் நான் கட்டணும். அதனால் அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த பூ அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மொட்டை எல்லாமே அழகாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பூ. இது வந்து இந்த டைமில் வந்து கிலோ வந்து 600 வரைக்கும் போயிட்டுருக்கு. 600 இருக்குது. நான் வாங்கியிருக்கிறதே 600. இது 1000 வரைக்கும் போகும். இன்னும் அடுத்தடுத்த நாள்லாம் கூட போகும். ஹெவி முகூர்த்தம் டேட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முடிஞ்சு வர ஃபஸ்ட்டு முகூர்த்தம், இது மாதிரி நிறையா இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பீக்கில் இருக்கும் ப்ரைஸு. அது இது ஃப்ரெஷ்ஷான பூ. இது நம்ம பழைய பூன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மொட்டோட ஃபஸ்ட்லேயே வந்து காஞ்சு போயிருக்கும். இது எதுலேயுமே அது மாதிரி இல்லை பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இன்னுமே ஒரு 1 வீக் வரைக்குமே அவங்க வச்சு சேல் பண்ணுவாங்க போல். ஒரு 2 டேஸ் அப்புறமே நம்ம அதை வாங்காமல் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. இந்த கிரைண்டரை பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கோவம். இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு இடையில ஷர்வி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸ்கூல் விட்டு வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவள்கிட்ட இந்த ஒர்க்லாம் பண்ணவே சொல்லலை. பட் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோடனே அவளே அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக பண்ணிகிட்டு இருந்தா. நான் கூட சொன்னேன், இல்லை ஷர்வி விடு, நான் ஒரு 1/2 hour கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நீ ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோட எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீனாக டஸ்ட் இல்லாமல் அப்படிலாம் அவளுக்கு பண்ண தெரியலனாலும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறா. ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி தான். வாசலும் பார்த்திங்கன்னா கூட்டி அவள் இந்நேரம்லாம் சைக்கிள் ஓட்ட கிளம்பிடுவா. சைக்கிள் ஓட்ட வெளிலலாம் எடுத்து வச்சுருந்தா. எனக்கு உடம்பு முடியலன்னொன்னா அவள் அதை வச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டிருக்கா. எவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கா பாருங்கள். தண்ணிலாம் அழகாக தெளித்து கோலம் போட்டிருக்கா. எதுவுமே எனக்கே தெரியல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நான் வரல. ஏன்னா அவள் இந்த ஒர்க் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. வந்து பார்க்குறேன், அழகாக பண்ணியிருக்கா. வீட்டில் அம்மாவுமே இல்லை. ஸோ அவளே இதெல்லாம் பண்ணியிருக்கா. எனக்கு செமையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து கேட்டேன், வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுமாம்மா, சொல்லுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு உடம்பு முடியலன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. எனக்கு அப்போ தான் ரொம்ப ஃபீல் ஆனிச்சு, நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த கிரைண்டருக்கு அதை சொன்னேன் இல்லையா, சாரீ ப்ளீட் வந்து ஒரு 6 ப்ளீட் போதும்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்தளவு மட்டுமே வச்சு நான் பண்ணுறேன். கிரைண்டர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டடி அப்படி இப்படின்னு பில்டப்பாக சொல்லி 20 வருஷம் உழைச்சிது, 40 வருஷம் உழைச்சிதுன்னு சொல்லிட்டு அதே கிரைண்டர் வாங்கினாங்க. இப்போ தான் அவர் வாங்கி ஒரு 1.5 2 year தான் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒழுங்காகவே ஓட மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கிளிப் காமிச்சிருப்பேன். சுற்றுன்னு சுற்றி எனக்கு கைவலி வந்தது தான் மிச்சம். ஒரு ஸ்டேஜ் மேலே எனக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, தூக்கி எல்லாத்தையும் மாவு அரிசி எல்லாத்தையும் கொண்டு கைனி பானையில் கொட்டிட்டு நம்ம 2 அடியை வேணாலும் வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ சுற்றுன்னு சுற்றுது. அப்புறம் அப்பாட்ட காமிச்சோன்னே என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து சொல்லலான்னு பார்க்குற டைமில் அது அவ்வளோ சூப்பராக ஓடிட்டுருக்கு அம்மா வர டைமில். அப்போ தான் எனக்கு இன்னும் காண்டானுச்சு. அந்த கிரைண்டர் வந்து அதுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, தனியாக அது முன்னாடி நின்று திட்டிட்டு வந்தோன்னே தான் என் மனசு ஆரம்பிச்சு. ஷர்பி வந்து அவள் வாங்கியிருக்கிற கப்பு மெடலு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா வீடியோ காலில். ஸோ அகைன் நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எந்திரிச்சு கோலம்லாம் கட்டுறது தான் நம்ம வழக்கம். பட் வந்து நானே எந்திரிக்கல. ஸோ அதனால வேக்கப்பே ஆகலைங்கிறதுனால லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ உடம்பு வேற முடியலையா, சரி கும்பகோணம் வேற போகணும், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். அங்கங்கே சின்ன கிளிப்பு ஒரு 2-3 கடையில் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஷர்விக்கு வந்து நம்ம நிறைய டைம் வந்து எனக்கு கண்டினியூ ஆர்டர் பீக் டைம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் வந்து
வந்து ஷர்வி வந்து நான் வீட்டில் வருவேன் 1 hour 2 hour அது மாதிரி இருந்துட்டு போகிற டைமில், நைட்டு தூங்குற டைம்லலாம் அவள் எனக்கு முன்னாடியே தூங்கிடுவா. கண்டினியூஸாக அவளை 2 நாள் 3 நாள்லாம் அவள் என்னை பார்க்காம இருப்பாள். நான் கூட அவள் தூங்குறதை பார்ப்பேன், பட் அவள் என்னை பார்க்காம இருப்பா. அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபரோட கல்யாணம் தான். ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்ளக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, டீப்பஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் ஃப்ளக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி ஆனிவர்சரி தினேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஷர்விக்கு வந்து எப்பயுமே நம்ம குழந்தைங்க மேலே அக்கறையாக இருக்கும். அது நம்ம வெளில போக போகிறோம், அவளை 2 நாள் வந்து விட்டுட்டு போக போகிறோம், இடையில வந்தாலும் அந்த டேவை நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து அக்கறை சக்கரையாக மாறி அவளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக அவளுக்கு பிடிச்ச பழம், அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கும்பகோணத்துலேருந்து. ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய், இந்த நாகப்பழம் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் கிடையாது, நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்களா அது. இது வந்து ஒரு காப்படி 50 ரூபான்னு சொன்னாங்க. மொத்தமே ஒரு 25 பழம் கூட இல்லை. இருந்தாலும் இந்த பழம் ரொம்ப ரேராக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டு வந்தேன். சமோசா, ப்ளம்ஸு, இதை மாதிரி சாத்துக்குடி, இது மாதிரி அவளுக்கான திங்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒரு ஃபேவரட், என்னோட பேஷன் அப்படின்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இந்த பாக்ஸை எடுத்து ஒரு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு. அகைன் நான் வந்து எப்பவும் ஒரு மேக்கப் போறேன் அப்படின்னா முதல் நாளே வந்து அதை கிளீன் பண்ணி வைக்கிறது, எடுத்து வைக்கிறது, எல்லாமே இருக்கான்னு செக் பண்றது, அதெல்லாம் நேத்தே பண்ணிடுவேன். பட் என்னோட ஹெல்த் இஷ்யூவால நான் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னோட ட்ராலி பேக் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சின்னதா மாத்திக்கிட்டேன், பாக்ஸா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த இதுல எல்லாமுமே எனக்கு நான் என்னைக்கான ஜுவல் செட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஷாப்லேருந்து. கும்பகோணம் போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை முடிச்சுட்டு வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். வரப்ப இன்னும் எக்ஸ்ட்ராஸ் எடுத்து வைக்கிற ஒர்க்லாம் இருக்கு. ஸோ என்னோட ஒரு மெயின் திங்க் வந்து இது. ஒரு சிலது வந்து நமக்கு பதட்டத்துல வந்து எங்கெங்க இருக்குன்னு தெரியாம போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால நான் எப்பயுமே வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செக் பண்ணிப்பேன். அகைன் அங்கே போய் எடுத்து வச்சுட்டு ரீசெக் பண்ணிட்டு தான் அகைன் எடுத்துட்டும் வருவேன். ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் எத்தனை மணிக்கு நான் வருவேன், எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்றத வச்சுதான் நான் ரொம்ப குமிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கேமரா வந்து இதுவுமே கொஞ்சம் லைட்டா கவர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமுமே இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமுமே எடுத்து மட்டும் வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்துதான் அதுல இருந்து எடுத்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் நிறைய டைம் காமிச்சிருக்கு. இதுக்கு ஸோ இதுலதான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன். ஸோ இதுக்கு ஒரு மேக்கப் பாக்ஸ் டூர் போடலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் ஒரு நாள் காமிக்கிறேன். ஒரு நாள் அந்த டூர் போடலாம். ஸோ திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. என்ட்ரு ஆனோடனே இருப்பாங்க. ஜூம்ல காட்டுவோம். என்னென்ன இருக்கு இல்லைங்கிறத நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பேன். பேலன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுல இதுதான் இருக்குன்னு பர்டிகுலரா நான் எடுத்து வச்சது அப்படியே இருக்கு. ரிட்டர்ன் நான் வந்து எடுத்து வைக்கும் போது அதே இடத்துல வச்சாதானே நமக்கு அதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதனால அதே இடத்துலதான் வச்சிருக்கேன் போல. ப்ரஷ் வந்து எப்பயுமே ஒரு 2-3 நம்ம கையில இருக்கும். நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போடுறதுக்கா இருக்கட்டும், கன்சீல் பேலட்டா வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் நான் ஃபவுண்டேஷன் மட்டும் மாத்திப்பேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னோட ஹெல்த் இஷ்யூவாலதான் நேற்று என்னால வீடியோ போட முடியல. அப்பயும் நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. நிறைய ஹெல்ப் வந்து எனக்கு ஷர்வி தான் பண்ணி கொடுத்தா. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் சொல்லவே இல்லை நீ இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி, பட் அவளே வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தா. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு, வேணாம் பாப்பா இதெல்லாம் நீ பண்ண வேணாம் அப்படின்னு. இல்லம்மா நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு. சில நேரம் அவளை மாதிரி ஒரு சமத்து பிள்ளை இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். வாழும் பண்ணுவா, குழந்தைங்க வாழும் பண்ணணும் தானே, அப்பதான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே டல்லா போயிட்டு இருக்கும். இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து ஸ்கூல் போனா கூட நான் அவளை மிஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். சில நேரம் வந்து செத்த உட்காரம் பாப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவளும் பண்ணுவா, சுட்டித்தனமும் இருக்கும். அதான் அவளோட பிளஸ். எனக்கு அது வந்து பெரிய ஒரு பிளஸ்ஸிங் நினைக்கிறேன். சின்ன த்ரெட் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த த்ரெட் இல்லைன்னா அந்த இடத்துல அவ்வளோ நமக்கு பதட்டமாயிடும், அவ்வளோ நம்ம யோசிப்போம். அதனால கரெக்டா டைமிங் நான் கரெக்டா கீப் அப் பண்ணுவேன். நான் ரொம்ப பஞ்சுவலா இருப்பேன். நான் அதே மாதிரி ஆப்போசிட்லயும் எதிர்பார்ப்பேன். அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஒர்க்ல நான் வந்ததுனால இப்படி இருக்கனா, இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே இப்படியாங்கிறது எனக்கு தெரியல. இதுல நம்ம இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னன்னா இந்த டைமிங்க்கு வரணும், இந்த டைமிங்க்கு பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே யோசிக்கிறது, என்னோட ஸ்டூடெண்ட்க்கு சொல்றது, நம்மள நம்பி அந்த ஒரு ஹோல் டேங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான டே. அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு இடம், ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்களோட மெமரிஸ், ஒரு லைஃப் லாங் மெமரிஸ் வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அதை நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கணும்.
அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல அதை மாத்தணும் எப்படின்னா ஒரு பொட்டா கூட இருக்கலாமே, ஒரு பொட்டு கூட வந்து ஒரு ஹோல் பியூட்டியை வந்து மாத்தும். சோ அதை நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். சோ அவங்க எப்படி இருக்கணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி நான் எந்த ஒரு பிரைடையுமே வந்து இப்படி இருந்தனா இப்படி ஆக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கலர் சேஞ்ச் மட்டும் பண்ணவே கூடாது. அது வந்து எனக்கு என்னவோ அது எனக்கு அவ்வளவா இதாகாது. கையெல்லாம் ஒரு கலர், முகம் ஒரு கலர், அடுத்து அந்த ஜுவல் எல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணு அவங்கங்கிற அளவுக்கு மாத்தக்கூடாது. எப்படின்னா நம்ம அவங்க அழகாதான் இருப்பாங்க, எல்லாருமே அழகுதான். அந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்க போறோம் அவ்வளவுதானே தவிர அவங்களை அப்படியே பெயிண்ட் பண்ணி இந்த பக்கம் அப்படியே மாத்திரக்கூடாது. சோ அது ஒன்ன வந்து நான் கான்பிடென்டா இருப்பேன். அதை தாண்டி நீங்க இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டோன் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு வந்து நான் மாப்பிள்ள கொஞ்சம் கலர், அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா காட்டுங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அப்ப மட்டும் நான் வந்து கலர், அது அவங்களோட விருப்பம் இல்லையா. சோ அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். மத்தபடி நம்மளா மாத்தும் போது 4 ஷேடு அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸே அவங்க ஃபேஸாவே இருக்காது. வாங்கின திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மெஸ்ஸி ஹேர் இல்ல. சோ அதனால இருக்கு, அது கொஞ்சம் சிக் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹேரோமேனியா பிராண்ட் தான் வாங்குவேன், எப்பயுமே இதுதான் வாங்குவேன். ஸோ அதுதான் இன்னைக்கும் வாங்கியிருக்கேன். டிஷ்யூ, விட் கிளாத் இதெல்லாம் வந்து தீந்துருச்சு. ஸோ பார்லர் ஒர்க்ஸுக்குமே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு மற்றபடி ஃப்ளவர்லாம் அப்பா போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஜுவல் வந்து நான் எப்பயுமே கேரி பண்ணணும். நான் மட்டுமே போறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு போனோன்னு பார்த்துட்டு அங்கேயே நான் திரும்பி பார்த்து எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இயரிங்லாம் நான் 2 எடுத்துட்டு போவேன். சின்னதுல ஒண்ணு பெரிய சொன்னேன் அது மாதிரி. அப்படிங்கிறப்ப அது அங்க போயிட்டு மாத்திட்டு மறந்து வச்சுட்டு வந்துடக்கூடாது. இல்ல எல்லாமே நம்ம வந்து நல்ல காசு போட்டு வாங்கியிருப்போம், நமக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, கிரௌடா இருக்கும், யாரையும் நம்ம கேட்க முடியாது. ஸோ எல்லா சுச்சுவேஷனையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தது, ஓப்பனே பண்ணி பார்க்கலையே அப்படின்னு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. என்னோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டா இருக்கலாம், மற்றபடி வந்து எனக்கு டல்லா தான் இருக்கு. எனக்கே தெரியுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. அப்போ வந்து இந்த டைம்ல எனக்கு டயர்டா இருக்கிற டைம்ல இதை வேற பண்ணணுங்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கும். எனக்கு போயிட்டுன்னா எனக்கு கஷ்டம், எல்லா நஷ்டம் அதெல்லாம் தாண்டி நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பூஸ்ட் ஆயிடும் எனக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூ ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ நேத்திலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு ஓகே, ஃபீல் பெட்டர். மேக்கப்புக்கு போறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மேக்கப்புக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு என்னோட ரொட்டீன்னு பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஒரு வேலையுமே நான் பார்க்கல, எல்லாமே அம்மா தான். ஷர்வியை ஸ்கூல் அனுப்புற வரைக்கும் அம்மா தான். அவளுக்கான ஒர்க்கை அவளே கூட சிலது பார்த்துப்பா. அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் பேடா தான் இருந்துச்சு, பாசிட்டிவா இல்லை. ஸோ போக போக மாத்தணும், நம்மளே மாத்தணும். ஸோ ரெகுலர் ரொட்டீன் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்து இன்னைக்கு எதுவுமே போடாம இந்த வீடியோ கூட இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் இப்போ போயிட்டு கிளம்ப போறேன். மேக்கப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனல் மெசேஜ்ல வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு எதனால அடிக்கடி ஒரு சில வீடியோல ஆஃப் ஆகுதுங்கிறது தெரியல. இன்கேஸ் வந்து அந்த குழந்தைங்களை காட்டும் போது கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானா அப்படி நினைக்கிறேன், பட் கரெக்டா எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆஃப்ல இருக்கும் போது நெக்ஸ்ட் அதுல ஏதாவது கருத்து இருந்தா கூட நெக்ஸ்ட் வீடியோல போடுங்க. கண்டிப்பா வந்து எனக்கு கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் 1-2 கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் மேக்கப் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம தூக்கி லாக் பண்ணி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இது வரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேற வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye from Kirti. Bye bye.